வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தி லெஜண்ட் சரவணன் நடித்த லீடர் படத்தோட ரிவ்யூ. தூத்துக்குடியையும் ஹார்பரையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிற பாகுபலி பிரபாகரோட கண்டெய்னர் யார்டுக்கு ஒரு ஷிப்மெண்ட் வந்து இறங்குது. இந்த கண்டெய்னரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் கிளியர் ஆகலைனும் இதை செக் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்ட கஸ்டம்ஸ் ஆஃபீஸரையும் அவரோட குடும்பத்தையும் ஒரே நாளில் அடுத்தடுத்து தீர்த்துக்கிடுது தாதாவோட கும்பல். என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். கட் பண்ணால் இந்த பக்கம் தன்னோட மனைவியோட மரணத்துக்கு அப்புறம் காது கேளாத மகளோட கார் மெக்கானிக்காக வாழ்ந்துட்டு வரார் லெஜண்ட் சரவணா. கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோட மரணம் விபத்தில் கொலைதானோ, அதுக்கு காரணம் கண்டெய்னர் யார்டில் இருக்க மர்மதான்றதை தெரிஞ்சுக்கிற எஸ்ஐயான ஆண்ட்ரியா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அப்படி களத்தில் இறங்குற ஆண்ட்ரியாவுக்கு கண்டெய்னர் யாரோட எல்லா கேட்டு வழியாகவும் சரவணன் போயிட்டு வர விஷயம் தெரிஞ்சு அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. கஸ்டமருக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாதுன்னு மறுக்கிற சரவணனை அவருக்கே தெரியாமல் ஒரு சிக்கல் ஆண்ட்ரியா மாட்டி விடும்போது தான் அவரை பற்றின அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருது. உண்மையிலே சரவணன் யார், கண்டெய்னருக்குள்ள ஆபத்தான பொருள் என்னங்கிறது தான் படத்தோட பரபரப்பான மீதி கதை. பேர் என்ன? சக்திவேல் சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது வழக்கமான அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ரிவெஞ்ச் ட்ராமா மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளே போய் உட்காந்தா கொஞ்சம் கூட யோசிக்காத மாதிரி ஒரு ஸ்பை த்ரில்லர் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு இயக்குனர் துரை செந்தில்குமார். நான் இனிமேல் உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. போன படத்தில் வந்த எல்லா ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் தன்னை முழுசாக டைரக்டர் ஒப்படைச்சிருக்காரு லெஜண்ட் சரவணா. ஒரு சீன்லையும் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி நடிச்சிருக்காரு. நடிப்பில் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. போன படத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் வர ஒரு சீனையும் கலாய்ச்சி தள்ளவங்க இந்த படத்தில் அவரோட ஒரு மாஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸுக்கும் கத்தி விசில் அடித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டரில். இவங்களை தவிர ஹீரோயினாக வர பாயல் ராஜ்புத், வில்லனாக வர சந்தோஷ் பிரதாப், லால், அம்ரிதா ஐயர், விடிவி கணேஷ், ஷாம்னு அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட ரோலை ரொம்ப அழகாக நீட்டாக ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு கூட நான் இருக்கணும். டைரக்டர் துரைராஜோட செட்டு ஒர்க்கும், ஒளிப்பதிவாளர் எஸ் வெங்கடேஷோட ஒளிப்பதிவும், எடிட்டர் மார்த்தாண்ட கே வெங்கடேஷோட விறுவிறுப்பான கட்டும் படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸ்டன்ட் கொரியோகிராஃபர் மகேஷ் மேத்யூவோட விறுவிறுப்பான ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்றும் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. இன்டர்வலில் வர ஃபைட் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வந்தே பாரத் ட்ரெயினில் இருக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஒன்று ஹாலிவுட் தரத்துக்கு கொஞ்சமும் குறையாத அளவுக்கு ஸ்டேஜிங் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் இசையில் பாடல்கள் பெருசாக கை கொடுக்கலனாலும் பின்னணி இசையில் மிரட்டியிருக்காரு. குறிப்பாக சண்டை காட்சிகளை அவர் போட்டிருக்கிற பிஜிஎம் அந்த ஆக்ஷன் காட்சியை எலிவேட் பண்ணுது. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா யூஸ்வலான ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவியில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சதும், படத்தோட ஸ்டார்டிங்கில் குழந்தைக்கு காது இயக்காத விஷயத்தை ஹீரோ கிளைமேக்ஸில் அதை அழகாக யூஸ் பண்ணதும், அந்த குழந்தை ஏஐயில் அம்மா கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்கள் படத்தோட வாவ் ஃபேக்டராக மாறி இருக்கு. படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா வில்லனோட ட்ரீம் என்னங்கிறது தெளிவாக சொல்லப்படாதும், சண்டை நடக்கிறதுக்கு மாமியார் கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி சின்ன லாஜிக் மீறல்கள் படத்தோட மைனஸ் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படியே அவர் கூடயே இருக்க முடியும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிரெடிட்டில் பார்ட் 2க்கான லீடும் வச்சுருக்காங்க. லீடர் 2க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எது வரைக்கும் சொன்னீங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் முத்துக்குமார்.